தமிழ்நாடு அரசு ஒரு ஊழல் இல்லாத அரசாங்கமாக இருக்கும்னு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடர்ந்து பேசிட்டு வராங்க. அதே நேரத்தில் பல்வேறு இடங்களில் லஞ்சம் வாங்குறதாகவும் ஊழல் நடக்கிறதாகவும் நம்ம செய்திகளை தொடர்ந்து பார்க்குறோம். உதாரணத்துக்கு பழனியில் ஒரு பெரிய நில மோசடி நடந்திருக்கு. நிறைய அலுவலகங்களில் லஞ்சம் வாங்குற மாதிரி காணொலிகள் வெளியாகுது. சேலத்தில் ஒரு பிரச்சனை, கன்னியாகுமரியில் பிரச்சனைன்னு தொடர்ந்து நிறைய சிக்கல்களை பார்த்துட்டு இருக்க இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று கொடுக்குறாங்க. எந்த அரசு அலுவலகத்திலையாவது லஞ்சம் வாங்குறாங்க, லஞ்சம் கேட்குறாங்கன்னா இதில் புகார் அளிங்க அப்படின்னு அவங்க ஒரு தகவலை கொடுக்குறாங்க. தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பெரிய வாழ்த்து சொல்லணும். ஏன்னா மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறத நம்ம நிச்சயம் பாராட்டணும். இது எப்படி செயல்பட போகுது, அங்கே புகார் அளித்தா உடனே நடவடிக்கை எடுப்பாங்களா இல்லை தாமதப்படுத்துவாங்களாங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ இந்த நம்பருக்கு ஃபோன் அடித்து பார்த்துட்டு நிறைய பேர் நாட் ரீச்சபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வாட்ஸ்அப் தொடர்புக்கான எண் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எங்கே லஞ்சம் வாங்குறாங்களோ உடனடியாக நம்ம புகார் அளித்து அதுக்கு நமக்கு சரியான பதில் கிடைக்குதாங்கிறதையும் பொறுத்து வந்து பார்ப்போம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் மக்கள்கிட்ட யாராவது லஞ்சம் கேட்டால் இது எங்களுடைய ஆட்சின்னு சொல்லுங்கன்னு மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறது மகிழ்ச்சி. அதே நேரத்தில் அரசு அலுவலகத்திலையும் போய் யார் லஞ்சம் வாங்கக்கூடாதுங்கிறத சொல்லணுங்கிறதும் நம்மளுடைய வேண்டுகோள். மிக நிச்சயமாக யார் தப்பு பண்ணாலும் அது யார் என்னன்னு பார்க்காம தட்டி கேட்க வேண்டியது ஒவ்வொரு குடிமகனுடைய உரிமை, அது நம்மளுடைய கடமை நான் நம்புகிறேன்.